டாப் ஒரு 10 கொரியன் படங்கள் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு படமா இருக்க போறதுதான் த மேன் ஃப்ரம் நோவேர்னு த மேன் ஃப்ரம் நோவேர்னு 2010 வந்த இந்த படம் ஒரு கொரியன் படம். அருமையா இருக்குங்கிற நம்பி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே போலீஸ் ஒரு 5-6 பேர் யாரோ ஒருத்தரை வேவ் பார்த்துக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. குண்டா ஒருத்தர் ஒரு பேக்கோட ஒரு பாருக்குள்ள போறார். அந்த பக்கம் பார்ல ஒரு பொண்ணு அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் பேக்கேஜ் டெலிவரி ஆன பிறகு அவனை நம்ம தூக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட இருக்கிற பேக்கை ஒருத்தவ எடுத்துட்டு கிளம்புறா. அதே சமயம் அந்த பக்கம் இந்த பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்காக போயிருப்பா. அந்த பேக ஒரு லாக்கருக்குள்ள எடுத்து வைக்கிறதுக்காக லாக்கரை திறக்கிற சமயம் பின்னாடியே ஒளிஞ்சுகிட்டு இருந்த பார்ல ஆடிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு கையில ஒரு ஷாக் கொடுக்கிற மிஷின் வச்சிருப்பா. அதுல ஷாக் கொடுத்து அவனை மயக்கமடைய செஞ்சிடறா. அதன் பிறகு அவங்கிட்ட இருந்த பேக உள்ள நோண்டி பார்த்தா 2 கட்டு மாதிரி ஏதோ இருக்குது. அப்படியே அவ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அது என்ன ஏது நமக்கு சரியா காட்டல. ஆட்டைய போட்டு அவ ஓடிடுறா. இந்த பக்கம் அந்த ஆள் அங்கிருந்து கிளம்ப பார்க்க என்னையா பண்றது சொல்லியா ஒருத்தவன் கதறிக்கிட்டு இருப்பான். போலீஸ் சரி வழி இல்ல பிடிங்க அவனு சொன்னதும் எல்லா போலீஸும் சேர்ந்து அவனை பிடிக்க பார்ப்பாங்க. ஆளு ஜெய்சாண்டிகா இருக்கிறதுனால பசங்களை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். நல்லா அடி வாங்குறானுங்க. சமாளிக்க முடியல அவனை. ஆனா அவங்கள ஒருத்த கெத்தா ஒரு பாட்டில் இருக்கிற சரக்க கீழே ஊத்திக்கிட்டே வரா. டேயின்னு கூப்பிட்டு மூஞ்சிலேயே அந்த பாட்டில வச்சு ஒரு அடி. உடனே காண்டானவர் அடிக்க ஓடியாந்தா அழகா கழுத்தையும் கையும் சேர்த்து இறுக்கி பிடிச்சு பின்னாடி இருந்த கண்ணாடி டேபிள் பக்கம் தள்ளி விட அப்படியே விழுந்த ஆளு மயங்கி போறார். அதன் பிறகு அந்த பேக்கேஜை கண்டுபிடிக்கிறதுக்காக பின்னாடி ஓடி போய் செக் பண்ணி பார்த்தா மயங்கி விழுந்தவனே ஆளை காணோம். அந்த பேக்குள்ள இருந்த ஐட்டத்தையும் காணோம். எஸ்கேப் ஆயிட்டாங்களேன்னு இவங்க எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு வண்டி போய்கிட்டு இருக்குது. அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு ரொம்ப சந்தோஷமா ஊன்னு கத்திக்கிட்டே போது வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும்போது வண்டியை ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறவனா சரியான முட்டா பொண்ணா இருக்கிறாளே அப்படிங்கிறாப்ல பேசிட்டே வண்டி ஓட்டிட்டு போறான். அடுத்து முகத்தை மறைச்சாப்ல ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஏதோ ஷாப்பிங் பண்ணிட்டு வரதா காட்டுறாங்க. தான் வீட்டு பக்கம் வரும்போது கீழே ஒரே இருட்டா இருக்குது. டே திருட்டு பையல வெளியில வாடா, வெளியில வரல கொன்னுடு வேணும் மிரட்டுறார். யாரா வரப்போறா திருட யாரான்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் வெளியில வரா. அது பொண்ணுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் இப்பெல்லாம் பழைய மாதிரி திருடுறது கிடையாதுன்னு அந்த குழந்தை சொல்லுது. என்ன பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற அதிசயமா இருக்கு தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே வருது அந்த பய கிட்ட. அவனோட வீட்டுக்கு இரும்பு கதவு போட்டிருக்கான். கண்டுக்காம போய் கதவை சாத்திடுறான். ஜன்னல் பக்கமா இருந்து இந்த குழந்தை எனக்கு ஒரு பல்லு ஆடுது, அந்த பல்ல மட்டும் கொஞ்சம் புடுங்கி விட, நான் குழந்தை இல்லையா பல்ல என்னால புடுங்க முடியாதுல, உன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது அந்த குழந்தை. இவன் ஒரு சின்ன கடை மாதிரி எதோ நடத்துறான். பழைய பொருள் எதை வேணாலும் கொண்டு வந்து கொடுக்கலாம். அதுக்கு பதிலா அவன் பணம் கொடுப்பான் போல தெரியுது. ஹெட்போனு மைக்க கொண்டு வந்து கொடுக்குறான். அதுக்கு பதிலா இவரு பணம் கொடுக்குறாரு. அந்த குழந்தை ஏய் என்னப்பா சாசேஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற, எனக்கும் சாசேஜ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சரின்னு சமைச்சு அவ கூட இதையும் ஷேர் பண்ணிக்கிறான் அந்த குழந்தை கூட. ஆமா எதுக்கு உனக்கு பணம், அடிக்கடி வந்து எதையாவது கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போறியே எதுக்குன்னு கேட்டா தான் ஒரு நெயில் ஆர்டிஸ்டா, நகத்துல விதவிதமா இந்த மாதிரி படம் வரைஞ்சு ஆர்ட் பண்ணுவாளாம். என் கிளாஸ்லயே நான் தான் பெஸ்ட் தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இப்பெல்லாம் பசங்க கூட நகத்துல இந்த மாதிரி ஆர்ட் போட்டுக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தை பேசுது. நீங்க ஒரு பெரிய ரவுடியா இருப்பீங்களோ, இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க பதுங்கி வாழ்றதா சொல்றாங்க. ஏதாவது தப்பா ஏதாவது பெருசா பண்ணிட்டீங்களா, எங்க அம்மா உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறா, குழந்தைகளை ஏதாவது நீ பண்ணிடியாமே அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லி இருக்கிறதா இந்த குழந்தை சொல்லுது. நீ என்ன நினைக்கிற, என்ன பார்த்தா தப்பான ஆள் மாதிரி தெரியுதான்னு அவன் கேட்பான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தா எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியல, ஏதோ ஒரு ஜெயில் கைதி மாதிரி தெரியற பாக்குறதுக்குன்னு அந்த குழந்தை அசால்ட்டா பேசும். அதே சமயம் இவங்க வீட்டு கதவை இந்த குழந்தையுடைய அம்மா வந்து தட்டுறாங்க. போச்சு எங்க அம்மா நான் இங்க இல்லேன்னு சொல்லிட்டு டேபிளுக்கு அடியில குழந்தை ஒளிஞ்சுக்குது. இவன் கதவை திறக்கல. ஜன்னல் பக்கம் வந்து என் குழந்தை எங்கன்னு விசாரிக்குது. இல்லையே அவ இங்க இல்லையேன்னு சொன்னா, இல்ல அந்த என் பொண்ணோட வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு, உள்ள இருந்து தான் வாய்ஸ் வருது, ஏய் வெளியில வா அப்படின்னு கத்துறாங்க அம்மா. இவன் பாருங்க பேசிட்டு இருக்கும்போது காலை வச்சு அங்க 2 சோறு வைக்கிற தட்டு மாதிரி கொஞ்சம் இருக்கும். ரெண்டையும் பார்த்தா இவளுக்கு டவுட் வரும். ஏன்னா இவன் மட்டும்தான் இருக்கிறான், இன்னொரு சோறு யாருக்காக வச்சேன்னு ஒரு டவுட் வரும். அதனால அந்த பாத்திரத்தை தள்ளி விடுவேன். கீழே இருக்கிற குழந்தை அழகா அதை கேட்ச் பண்ணிட்டு ஒளிஞ்சுக்குது. அப்புறம் கதவை திறந்து விடுவான். பார்த்தா ஆமா நீ மட்டும் தான் இருக்கிற, என் பொண்ணு அங்க இல்ல, சரி நான் வாரேன்னு கிளம்பிடுது அந்த அம்மா. அவளோ ஏதோ பொருளை விற்கிறதுக்கு வந்திருப்பா போல, பொருளை வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு நீ பெரிய ஆட்களை என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா குழந்தைங்க மேல கை வச்சா அவளதான் பாத்துக்க, அதுவும் என் குழந்தை மேல கை வச்ச அறுத்து போட்டுருவே அறுத்துன்னு மாட்டிட்டு போகுது அந்த அம்மா. அவ்வளவு வேணும்னு தோணுச்சுன்னா என்ன வெளியில டேட்டிங் கூப்பிடு அப்படின்னு பேசுறா. என்ன டேட்டிங் கூப்பிட்டா நான் கண்டிப்பா ஓகே சொல்லுவேன் அப்படின்னு பேசுறா. ஆனா இவன் எதுக்குமே இறங்கி வராப்புல தெரியல. இவன் கடைக்கு போய் பூக்களை வாங்கிட்டு வந்திருப்பான். அந்த பூவெல்லாம் எடுத்து அழகா ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்தி அதுக்குள்ள இந்த பூக்களை சொருகி வச்சிருப்பா. ஒரு பூவை தான் காதலையும் சொருகி வச்சிருப்பா. இந்த பாரு பூச்செடி நல்லா இருக்கா அப்படின்னு காட்ட டப்புன்னு எல்லாத்தையும் ஒரே அல்லா அள்ளிட்டு என் பொருட்களை தொடாத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு சத்தம் போடுறான். ஒரு செகண்ட் அப்படியே குழந்தை அமைதியாயிடுது. இந்த பக்கம் போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லி பிடிச்ச ஆளை ரிலீஸ் பண்றாங்க. உன் பாசு கிட்ட சொல்லு உன்னை பிடிச்சு உள்ள போட்டாப்ல ஒரு நாள் உன் பாசையும் பிடிச்சு உள்ள போடுவான், அப்ப இருக்கு அவனுக்கு அப்படிங்கிறாப்ல. இங்க இந்த போலீஸுக்கு ஒரு சீஃப் இருக்கிறாப்ல தெரியுது. அவரு மிரட்டுறாரு, முடிஞ்சா என் பாச பிடிக்கிறா பாப்போம்னு இவரும் திமிரா பேசிட்டு போறாப்ல. இந்த பக்கம் அந்த பாச காட்டுறாங்க. ஒரு ஆளை போட்டு புளிர்னு அடிச்சுட்டு இருக்கிறாரு பாஸ். சரக்கு போச்சு உங்களை மாதிரி உதவாக்கரைகளை வச்சு வேலை வாங்குறது கஷ்டமா இருக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரு. உலகத்துல இல்ல உலகத்துல கூட கிடையாது, சைனால மட்டும் 16 கோடி பேரு கஞ்சாடி பாயலாம், 2.5 கோடி பேரு போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்களாம். அப்பேற்பட்ட
அந்த சைனாவுக்கே நாம சரக்க ஏற்றுமதி பண்ணலான் இருந்தோம். அந்த சாம்பிள் பொருளை தான் நீங்க இழந்துட்டு வந்து நிக்கிறீங்க. இன்னும் 3 நாள்ல அவங்க வருவானுங்க. நான் சாம்பிள் காட்டியே ஆகணும். சாம்பிள்ஸ் எனக்கு கிடைச்சே ஆகணும். அப்படி சாம்பிள்ஸ் இல்ல தொலைச்சுப்படி ராஸ்கல்னு மிரட்டுறாப்ல. அப்புறம் கோல்ஃப் விளையாடுறதுக்கு கிளம்பிடுறாரு. அடி வாங்கினவனும் செம காண்டா இருக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் அந்த சாம்பிளை கடத்திட்டு போனாங்களே, திருடிட்டு போனால அவளை காட்டுறாங்க. பார்ல டான்ஸ் ஆனது அந்த குழந்தையுடைய அம்மா நம்ம ஹீரோ கிட்ட ஓவரா உரண்டு இழுத்துட்டு போனால, இது எல்லாமே ஒரே ஆள் தான். நம்ம ஹீரோ இருக்கிற அதே பில்டிங்ல தான் அவளும் இருக்கிறா. கூடயே ஒருத்தன் சரியான முட்டா பொண்ணா இருக்கிறானே திட்டிட்டு போனான்ல, அவன் வந்து பலார்னு அரையிறான் இவளை. சாம்பிள்ஸ் எங்கன்னு கேட்டு அவன் திட்டிட்டு இருக்கிறான். ரிஸ்க் எடுத்து அவளை வேலை பார்த்து திருடினது நானு, மொத்தத்தை நீ எடுத்துப்பியோ, எனக்கு பாதிக்கு பாதி வேணும்னு கேட்டு இன்னும் அரை வாங்குறா. பாதி எல்லாம் கிடையாது, உனக்கு கா தான் கொடுப்பேன்னு அன்னைக்கே பேசிதான் இந்த டீலை நாம பண்ணோம். சோ கா பங்கு எடுத்துட்டு முக்கா பங்கு என்கிட்ட ஒப்படைச்சிரு, ஒரு நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு மிரட்டுறான். பார்த்தா கிச்சன் பக்கம் அந்த குழந்தை இருக்கும். அம்மா மாதிரியே உருப்படாத பொண்ணு அப்படின்னு வேற திட்டிட்டு போறா. குழந்தைய வெளியில போய் விளையாட சொல்றா அம்மா, அந்த டான்ஸ் ஆனவ. சரி இவ உள்ள என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தா கொஞ்சோண்டு போதை எடுத்து தான் கால்ல இறக்கிக்கிட்டு போதையில நெளிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. போதை ஏறி போய் அவ கத்துறத இந்த குழந்தையால கேட்க முடியல, காதை முடிக்குது. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பெருசா இவனை பத்தி எந்த டீட்டெயிலுமே இல்ல. இங்க இருந்து வந்தா என்ன பண்றா எதுவுமே தெரியல. அவன் அயன் பண்ணிட்டு இருக்கிறான். 18ஆம் தேதியே ஏதோ ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறான். ஏன்னு தெரியல. குழந்தை வந்து கதவை தட்டுது. இவன் அடகு கடை தானே நடத்துறான், ஏதாவது வாங்கிட்டு காசு கொடுப்பான்ல. வெளியில எல்லா பேரும் உன்ன அடகு கடை பேயின்னு பட்ட பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்களாம். குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்குது. தான் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு போற வரைக்கும் நான் இங்க இருக்கிறேனே அப்படின்னு குழந்தை வந்திருக்குது. குழந்தைய படுக்கிறதுக்காக ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு சத்தம் போடாம தூங்குன்னு சொல்லிட்டு அவன் அவனோட பெட்ரூமுக்கு போயிடுறான். எனக்கு தூக்கம் வரல, வா வீடியோ கேம் விளையாடுவான்னு கூப்பிடுவா. ஆனா அவன் மதிக்காம போயிடுவான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா குழந்தை தூங்கிடுச்சு. இவன் தூங்கிட்டு காலைல முழிச்சு வந்து பார்த்தா குழந்தைய காணோம். ஏதோ எழுதி வச்சுட்டு போயிருக்கு. உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். என்ன பண்ணாருன்னு பார்த்தா தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம பயலோட நகத்துல எவ்வளவு அழகா பெயிண்டிங் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு பாருங்க. நெய் பாலிஷ் போட்டு விட்டு போயிருக்கான். இவன் அடுத்து பஸ் ஏறி போறான். அந்த குழந்தை கொடுத்துச்சுல இயர்போனு மியூசிக் பிளேயரோட, அதை எடுத்து காதுல மாட்டி ஏதோ பாட்டை கேட்டுட்டே போறான். ஏதோ பிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குறான். இங்கிட்ட வெளியில போனவன் திரும்ப வந்தா அந்த குழந்தைய போட்டு ஒரு அம்மா அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸ்கூல்ல தான் கூட படிக்கிற ஒரு பையனை போட்டு நல்லா கீறி விட்டா போல, அடிச்சு விட்டா போல. அதனாலதான் உங்க அம்மா நம்பர் கொடு, உங்க அம்மா கிட்ட பேசணும், நம்பர் குடுறீன்னு தலையிலேயே தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்குது. போலீஸ்காரங்க விட கூட இருக்கிறானுங்க. அந்த பையனோட பேக்கை வேற குழந்தை திருடிட்டதா சொல்லி அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனோட அம்மா போலீஸ்காரங்களை விசாரிக்கிறாங்க, திருநியான்னு. நான் திருடலங்குது குழந்தை, நான் திருடல, அவனோட பேக்கை எடுத்து மட்டும்தான் கடை மாதிரி தான் வாங்கி வச்சிருக்கிறேன், என் பேக்கையும் அவனோட பேக்கையும் கம்பேர் பண்ணி பாக்குறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்ல, உங்ககிட்ட தான் பேக்கே கிடையாதுன்னு அந்த பையனோட அம்மா கத்துது. இவனும் கத்துறான், உங்ககிட்ட பேக்கே கிடையாது நீ போய் சொல்றேன்னு அடிக்கிறான். ஏய் உங்க அம்மாங்க, உங்க அம்மா கூட பேசணும்னு போலீஸ்காரங்களும் சொல்லுவாங்க. ஆனா குழந்தையோ இருக்கிற நம்ம ஹீரோவை கை காட்டுது. யாரு உங்க அப்பாவான்னு கேட்டா ஆமான்னு வேற தலையாட்டுது. அடிப்பாவி, அவன் அங்கிருந்து விலகி போயிடுறான். இல்ல அது உங்க அப்பா மாதிரியே தெரியல, பொய் சொல்றியா அப்படின்னு குழந்தைய திட்டிட்டு அப்புறம் போலீஸ் அமுச்சு வச்சிருச்சு. குழந்தைய வச்சு என்ன பண்ண முடியும்ட்டு. பாஸுக்கு கீழே வேலை பாக்குற சின்ன பாஸ் அன்னைக்கு நல்லா அடி வாங்கினார்ல, சின்ன பாஸ் யாரோ ஒருத்தருக்கு போன போட்டு நீ எங்கடா இருக்கேன்னு விசாரிக்கிறாப்ல. குட்டி பாஸ் அண்ணன் போல, இவன் தம்பி போல. குடும்பத்துக்காக நான் தான் மாடா உழைக்கிறேன், நீ என்னடா ஊர் சுத்தி திரியிற, சாம்பிள திருடுன, அந்த பொம்பளை எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுன்னு அண்ணன் தம்பிக்கு போன் பண்ணி சொல்றாப்ல. உடனே கோவப்பட்டு எந்திரிக்கிறான். இது அந்த பார்ல ஆடிக்கிட்டு இருந்தவளா திருடுனது அப்படின்னு கோவம் வருது அவனுக்கு. அந்த பக்கம் குழந்தை ஒரு கடையில நிக்கும். பக்கத்திலேயே நம்ம பையில நிக்கிறான். திருடுறத நிப்பாட்டிட்டேன்னு சொன்னேன், ஆனா அந்த குழந்தை கிட்ட இருந்து நீ திருடி இருக்கல அப்படின்னு கேட்டா டப்புன்னு கடையில இருக்கிற ஒரு பொருளை ஆட்டைய போட்டு போயிட்டே இருக்கிறா. அவ கடைக்காரர் இதெல்லாம் கவனிக்கல. இவன் போய் அவ எடுத்துட்டு போனதுக்கும் சேர்த்து நான் பே பண்றேன்னு காசு கொடுத்தா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், குழந்தைங்க எல்லாம் தப்பு பண்ணிதான் எது சரின்னு தப்புங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சுப்பாங்க, கத்துப்பாங்க, நீ காசு தர வேண்டாங்கிறாரு கடைக்காரர். ஆக்சுவலா அவர் பாத்துருக்காரு. பேரண்டிங்கிறது எவ்வளவு பெரிய கலை தெரியுமா, சும்மா பெத்து போட்டா பேரண்ட்ஸ் பெற்றோர்கள்னு ஆயிடுவாங்களா, அந்த குழந்தை தானா வளருது. அடிக்கடி அந்த குழந்தைய கடைக்கு கூட்டிட்டு வாங்க, வேண்டதை எடுத்துட்டு போட்டோம்னு கடைக்காரர் ரொம்ப நல்லவர், தன்மையா பேசுறாரு. தன்னோட MP3 பிளேயரை கொடுக்கும்படி குழந்தை கேக்குது. இவனும் கொடுத்துறான். இதை கொடுத்துட்டு தான் பணம் வாங்கினா, இப்ப MP3 பிளேயரை திரும்ப வாங்கிட்டான்னா பணம் கொடுக்கணும்ல. ஆனா தாங்கிட்ட பணம் இல்லையா, ஆனா தாங்கிட்ட ஒரு லக்கி கார்டுன்னு ஒண்ணு இருக்குதான், அதை உனக்கு கொடுக்குறேன், உனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு சோகமா ஒரு கும்பிட போட்டு குழந்தை கிளம்புது. அப்புறம் கோண குழந்தை அழுதுகிட்டே நின்னுக்கிட்டு, அன்னைக்கு நீதான் எங்க அப்பான்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி உன்னை நான் அசிங்கப்படுத்திட்டேன்ல, என்ன பொண்ணுன்னு சொல்றதுக்கு உனக்கும் அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல, அவ்வளவு கேவலமா போயிட்டேன் நானு, எல்லாரும் என்ன அவ்வளவு கேவலமா தான் அருவருப்பா பாக்குறாங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், ஒரு கால் நான் எங்கேயாவது காணாம போயிட்டா வீட்டு அட்ரஸையும் தன்னோட போன் நம்பரையும் நீ மறந்துருன்னு சொல்லியிருக்கான் அம்மா. எப்பேற்பட்டவ அம்மாவா இருக்கான்னு பாருங்க. சில சமயம் சரக்க போட்டு நாம செத்து போவான்னு கூப்பிடுவாளாம் அம்மா. அன்னைக்கு ஒருத்த என்ன வந்து அம்மா மாதிரியே பொண்ணுன்னு திட்டிட்டு போனா, ஆனா அதை விட நீ என்ன யாரோங்கிறாப்ல பாத்துட்டு போன பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுகுது. இருந்தாலும் உன்னை நான் வெறுக்கல, நான் உன்னை வெறுக்கல, ஏன்னா இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச வேணா நீ ஒருத்தன் தான், உன்னையே நான் வெறுத்துட்டேன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு வருத்தப்படுது. அதனால எப்பவுமே நான் உன்னை வெறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கிளம்புது. கதவை திறந்தா
உள்ள தம்பிகாரன் தான் வந்து நிக்கிறான். அம்மாவை கட்டி போட்டு சித்திரவதை பண்றான். சாம்பிள் எங்க இருக்குன்னு கேட்டு உடம்பு முழுக்க சூடு போட்டுட்டு இருக்கிறான். பின்னாடியே அடியாட்களும் நிக்கிறாங்க. ஹீட்டரை வச்சு உடம்பு முழுக்க சூடு போடுறான். குழந்தை அதை பார்க்க வேண்டான்னு அந்த அடியாளு குழந்தையுடைய கண்களை மூடவும் செய்யறான். குழந்தை அழுகுது பாவம். நம்ம ஹீரோ தன்னோட பிளாட்டுக்கு வந்தா பூட்டு உடைக்கப்பட்டு கிடக்குது. உள்ளவங்க இருக்கிறானுங்க, கதவும் கையில கத்தியோட. நாங்க ஒரு பொருளை தேடிட்டு இருக்கிறோம், அதை கண்டுபிடிக்க நீ உதவி பண்ணணுங்கிறாங்க. இவங்க திருடிங்க போலன்னு தான் பர்ஸை கொடுக்குறாப்ல, வேண்டியதை எடுத்துட்டு போங்கடான்னு. கையில இருந்த பர்ஸை வச்சு அவன் கையில இருந்த கத்திய அப்படியே கவ்வி பிடிப்பாப்ல. செமையா இருக்கு சீனு, மிரண்டு போவாம. வெளியில போங்கடா அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த குண்டர் பெரிய ஆளாட்டம் நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவாப்ல. ஜன்னல் எல்லாம் உடையறாப்ல நமக்கு காட்டுறாங்க. கீழே தம்பிக்காரன் உட்காந்து போன் பேசிட்டு இருக்கான். என்னடா கிடைச்சிச்சா அப்படின்னு தம்பி கீழே வேன்ல இருந்து பேசிட்டு இருப்பான். மேல ரொம்ப பெருசா ஏதோ நடக்குதுப்பா அப்படிங்கிறாரு அடியாளு ஒருத்தன். உடனே கோவப்பட்டு மேல வராரு. ஒரே அடியில நம்ம பையில மட்டையாக்கிட்டான் இன்னொரு அடியாளு எடுத்து சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் போனை நம்ம ஹீரோ கிட்ட அந்த பக்கம் பேசுறவன் கொடுக்க சொல்லிருப்பான் போல. போனை ஹீரோ கிட்ட கொடுக்குறானுங்க. யாரா நீ அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து சவுண்ட் வருது. தப்பான இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியுங்கிறாரு நம்ம ஹீரோ. நான் போலீஸுக்கு போன் பண்ணல, அதனால தயவு செய்து இங்க இருந்து எல்லாரும் வெளியில போக சொல்லு அப்படின்னு தம்பிகாரன் தான் போன்ல பேசுறான். எங்க சரக்கு எங்க கிட்ட கிடைக்காம நாங்க வெளியில போக மாட்டோம் அப்படிங்கிறாரு தம்பி. நேத்து அந்த ஆட்டக்காரி உன்ட்ட ஒரு கேமரா பேக்க கொடுத்தாலாமே, அந்த கேமரா பேக்கை மட்டும் கொடுத்துரு, நாங்க போயிட்டே இருப்போம் அப்படிங்கிறான் தம்பி. நான் நடத்துறது அடகு கடைங்க, நான் கொடுத்த காசு $80, கூட வட்டி வந்து ஒரு $4, $84 கொடுக்கணும். யாரு அடகு வச்சாங்களோ அவங்களே வந்து கேட்டா நான் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு பேசுறான். வண்டிக்கு பின்னாடிதான் அம்மாவையும் பொண்ணையும் கடத்தி வச்சிருக்கான். அவங்களோட சத்தமும் நம்ம பயலுக்கு கேக்குது. அம்மாவை அடிச்சு போட்டு மயக்கமட வச்சிட்டாங்க. அம்மா எந்திரி எந்திரின்னு குழந்தை அழுதுட்டு இருக்குது. இவங்க 2 பேரையும் கொன்னு போட்டுருவேன், ஒழுங்கு அந்த பேக கொடுறான்னு சொல்ல சரின்னு இவனும் அந்த பேக தூக்கி கொண்டு வந்து வீசி எறியறான். கேமராலாம் அவங்களுக்கு வேண்டாம், அதை கீழே போட்டுறாங்க. ஆனா பேகுக்குள்ள ரகசியமா ஒளிய வச்சிருந்த அந்த 2 கட்டு சரக்கு அதை மட்டும் அவங்க எடுத்துக்கிறானுங்க. மோந்து பார்த்தா அந்த சாம்பிள் சரக்குங்கிறது அப்பட்டமா நல்லா தெரியுது. கிடைச்சிருச்சுங்கிற ஒருத்தன் போன்ல இந்த மாதிரி சரக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னதும் அந்த பக்கம் அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. டப்புன்னு ஒரு துப்பாக்கி எடுத்து அடிபட்டு கீழே விழுந்த அந்த குண்டனை சுட்டு கொன்னுறானுங்க. மேலெடுத்து ஒத்தரவான். போனை வேற வச்சுட்டு போயிருக்கிறான். உடனே நம்மளால போனை எடுத்துட்டு வெளியில ஓடி வந்து பார்த்தா அம்மா பொண்ணு 2 பேரையும் கடத்திட்டு வேனு வேகமா போய்கிட்டு இருக்குது. யோ காப்பாத்தியா காப்பாத்தியான அந்த குழந்தையும் கத்துது. எவ்வளவு தூரம் ஓடி வந்து காப்பாத்த முடியும்? பெரிய கேப் இவனுக்கும் அவங்களுக்கும். இந்த பக்கம் ஏண்டா 3 தடி எங்க போனீங்க, ஒருத்தனை சமாளிக்க தெரியலையான்னு தம்பிக்காரன் திட்டிட்டு இருக்கிறான். நீங்க அவன் சண்டை போறத பாக்கணுமே, மின்னல் வேகத்துல அவன் மூவ் பண்ணான் தெரியுமா அப்படிங்கிற அடியாளு. அப்ப இன்னொரு அடியாளு, இவன் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவன் போல. அவன் தான் துப்பாக்கியால சுட்டதும் கூட. அவன் டப்புன்னு துப்பாக்கி எடுத்து அவன் கண்ணு முன்னாடியே நம்ம ஆளையே நான் சுட்டு கொன்னேன். ஆனா அதையெல்லாம் பார்த்து ஒரு செகண்ட் கூட அவன் பயப்படல. ஆளை பார்த்தா ஒரு சாதாரண ஆள் மாதிரி தனக்கு தோணலங்கிறாரு அந்த பிலிப்பைன்ஸ் அடியாளு. ஆனா அப்படி சொல்லியுமே தம்பிகாரனுக்கு இதோட சீரியஸ்னஸ் என்னங்கிறது புரியல. நம்ம போய் உடனே போலீஸுக்கு போன் போட்டு இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரி அவங்களோட பொண்ணு 2 பேரையும் ஒரு வேன்ல கடத்திட்டு போயிட்டதா சொன்னா, சரி உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு, நாங்க வந்து என்ன எதுன்னு விசாரிச்சு பாக்குறோம்னா அட்ரஸையும் போன் நம்பரையும் கேக்குறாங்க. இவன் எந்த பதிலும் சொல்லாம இருப்பான். இவனாவது போதைய போட்டு போன் பண்ணிடுறது. வைங்கடா போனு அந்த பக்கம் போலீஸ்காரங்க போனை வச்சுட்டானுங்க. அடியாளு போனை வச்சுட்டு போனால அந்த பிலிப்பைன்ஸ் அடியாளு, அந்த போனுக்கு கால் வருது. இப்போ நீ சொல்றத செய்யற, ஆனா அவங்கள எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறான். அந்த பக்கம் பேசுறவங்களோ அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்காக நீ ஒரே ஒரு டெலிவரி மட்டும் பண்ணா போதும் அப்படின்ட்டாங்க. ஒரு காரோட நம்பரை எஸ்எம்எஸ்ல அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த காரோட கதவை திறந்தா ஏற்கனவே அன்லாக் பண்ணி ரெடியா இருக்கு சாவியோட உள்ள. உடனே அந்த வண்டியை எடுத்துட்டு இவன் கிளம்புறான். தம்பிக்காரன் வேற ஒரு கார்ல இவன் போறத பாத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னாவே கார்ல உட்காந்துருக்காங்க. ஐயா பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க போல தெரியுது. காரோட டேஷ்போர்ட்ல இருக்கிற பாக்ஸை ஓபன் பண்ண சொல்ல ஓபன் பண்ணா அதுல 84 போட்டு ஏதோ ஒரு கீ இருக்குது. இவனை இறங்கி நடக்க சொல்றாங்க. அது ஒரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். அங்க இருக்க ஒரு லாக்கர் ரூமோட சாவி தான் இது. அந்த லாக்கரை திறந்தா உள்ள டெலிவரிக்காக ஒரு பாக்ஸ் இருக்குது. சாயந்தரம் 6 மணிக்கு இதை டெலிவரி பண்ணணும். இப்ப நான் பேசி முடிச்சதும் இந்த போனையும் தூக்கி போட்டுருங்கிறாரு தம்பி. அதெல்லாம் நான் பண்ணிடுவேன், ஆனா அவங்க 2 பேரும் எப்ப நீ என்கிட்ட ஒப்படைப்பன்னு கேட்டா, உனக்கு பக்கத்திலே ஒரு சூப்பு கடை இருக்குல்ல, அங்க நைட்டு 9 மணிக்கு வந்துரு, உனக்காக நான் ஒரு டேபிள புக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு தம்பிக்காரன். இவரும் போனை தூக்கி போட்டு அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு டாய் பொம்மை இருக்குது. அப்புறம் கூடவே இன்னொரு பாக்கெட் இருக்குது. அந்த பாக்கெட்டை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ளதான் இந்த சாம்பிள் சரக்கா வச்சிருக்கானுங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு டீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இவங்கள தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். அந்த குண்டரை போட்டு அடிச்சது போதை தடுப்பு பிரிவு போலீஸ். அவங்க சாதா போலீஸ் இல்ல, போதை தடுப்பு பிரிவு போலீஸ். அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்டெல், ஒரு தகவல் தெரிய வருது. இவன் எதுக்கு தேவைப்படுமேன்னு ஒரு கத்திய கால்ல சொருகி வச்சுட்டு டெலிவரிக்காக காத்துட்டு இருக்கான். ஒரு 3 பேர் வராங்க. இவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறானுங்க. பார்த்தா இங்க இருக்கிறது அந்த அண்ணன் தம்பிகளோட பாஸ். அவர் உட்கார சொல்லி டீயை குடிக்க சொல்றாரு. இந்த டீ குடிக்கிறது கம்பல்சரி, குடிச்சா அணுங்கிறாரு. ஏன் குடிக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறான், ரசம் கலந்துருக்கும் நினைக்கிறானா, நான் வேணா குடிச்சு காட்டணுமாங்கிறாரு பாஸ். அதே சமயம் ஏற்கனவே அந்த நந்திங்க சொன்னபடி இந்தாயா அவங்க கொடுத்து விட்ட சரக்கு, பேசுறபடி நான் சரக்கா கொடுத்துட்டேன், இனி அந்த 2 பேரையும் எதுவும் செய்யக்கூடாது, அந்த அம்மா குழந்தை எதுவும் செய்யக்கூடாது, என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படிங்கிறாப்புல நம்ம ஹீரோ பேசுறான். ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு அடியாட்கள் அவனை பிடிக்கிறாங்க. பாஸும் பிடிக்க சொல்றாரு. இணையா நடக்குதுங்கன்னு பாஸே குழம்புறாப்புல. இணையா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்கிறாரு பாஸும்.
அதே சமயம் அவருக்கு கால் வருது. என்ன டெலிவரி வந்துருச்சான்னு ஒருத்தன் கேக்குறான். அதே சமயம் அங்க போலீஸ் வண்டி, ஏகப்பட்ட வண்டி வந்து இறங்குது. போதை தடுப்பு போலீஸ் தான் நிறைய பேர் வரானுங்க. போலீஸ் வந்துருச்சுன்னு ஒரு அடியாள் வந்து சொல்றான். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பாச மாட்டி வரதுக்காக போட்ட பிளான் போல தெரியுது. என்னையே அடிச்சல நீ அன்னைக்கு, என்ன அடிச்சதுக்கு நீ வாங்கி கட்டிக்கியா அப்படின்னு திட்டுறான். தப்பிக்க நினைச்சா அங்க இருந்து ஓடி போயிடு, ஓடியா அப்படின்னு கட்டவாத்துல திட்டிட்டு போனை கட் பண்றாங்க. கோவத்துல அந்த பவுடர் பாக்கெட்ட ஒரு நசுக்கி அப்படியே நம்ம ஹீரோ மூஞ்சில விட்டு அடிக்கிறாரு. நம்ம வயல அடிச்சு போட சொல்றாரு பாஸ். 3 பேர் சேர்ந்து சமாளிக்கிறாங்க அவனை. போலீஸ் கிட்ட அவனை மாட்டி விட்டுருங்க, நாம கிளம்பலான்னு அவங்க கிளம்புறாங்க. இந்த பயல வெளியில இருந்த ஒரு வலை மேல அப்படியே வீசி எறியறானுங்க. தப்பிச்சு போக பார்த்த அடியாட்களை பிடிச்சாச்சு. பாஸ் வேற ஒரு கதவு வழியா எஸ்கேப் ஆறாரு. இந்த பக்கம் அந்த பவுடரை மூஞ்சில அடிச்சதுனால இவ ஒரு மாதிரியான மயக்கத்துல கிடக்குறான். மழை வேற ஜோரா பெஞ்சிட்டு இருக்குது. பாஸ் பார்த்தா கீழே எஸ்கேப் ஆறதுக்கு முயற்சி பண்றாரு. நம்ம பய வலைய கிழிச்சுக்கிட்டு பாஸோட வண்டி முன்னாடி வந்து விழுகிறான். பாஸ் தப்பிச்சு போக பார்த்தா எதுக்க போலீஸ் ஃபுல்லா நிக்கிறானுங்க. வண்டி அவர் ரிவர்ஸ் எடுக்கும் போது நம்ம பய அவன் ஒரு கார் எடுத்துக்கிறான். காரை குறுக்கால விட்டு தப்பிச்சு போக நினைச்ச பாஸ தடுத்து நிப்பாட்டிட்டாரு நம்ம ஹீரோ. அதுக்குள்ள பில்டிங்குள்ள இருந்த போதை தடுப்பு போலீஸும் வேகமா இங்க ஓடியாராங்க. அப்பதான் நம்ம ஹீரோ ஓட்டுன அந்த காரோட டிக்கி திறந்து கிடக்கும். அத கவனிக்கிறான். பாஸோட டிக்கி நினைக்கிறேன், பாஸ் ஓட்டின காரோட டிக்கி நினைக்கிறேன். அப்படியே பார்த்தவரு ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டார். போதை தடுப்பு பிரிவு போலீஸும் வருது. வந்து பார்த்தா அந்த குழந்தையுடைய அம்மாவை கொன்னு போட்டு வச்சிருக்காங்க. உடல் உறுப்புகளை வேற வெட்டி எடுத்து அதை வித்து பிசினஸ் பண்ணுவாங்க போல தெரியுது. யாரு அந்த பாஸ் பண்ற தொழில் அது. அங்க பிடிபட்ட அடியாட்கள் எல்லா பேரையுமே யூரின் டெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அடியாட்களோட அடியாளா நம்ம ஹீரோவும் அங்கதான் இருக்கிறான். அவன் முதுகுல எல்லாம் இருக்கிற காயங்கள் எல்லாம் பாருங்க, ஆளு பெரிய ஆளா இருப்பான் போல தெரியுது. இது யாரியா புதுசா இருக்குன்னு ஒருத்தர் விசாரிக்கிறாரு உயரதிகாரி. யாருன்னே தெரியல. திருதுப்புன்னு சீனுக்குள்ள வந்தா அந்த பாஸுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, லிங்கும் இல்ல. இவனோட வீட்டையே நாம இப்ப சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க போலீஸ். அதே மாதிரி இறந்து போச்சுல அந்த அம்மா, அந்த அம்மாவோட வீட்டையும் நோட்ட விடுறாங்க. அந்த அம்மாவோட வீட்டுல லைட்டா குட்டியா ஒரு பவுடர் கிடைச்சிருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவோட டீடைல பத்தி ஒருத்தர் எடுத்து பேசுறான் சீஃப் கிட்ட. 1998 இருந்து 2006 வரைக்கும் அந்த 8 வருஷம் யாரு என்னங்கிற டீடைல்ஸ் எதுவுமே நம்ம ரெக்கார்ட்ல இல்ல. போதை பொருள் அவன் பயன்படுத்துறது இல்ல, அவன் மேல எந்த கேஸும் இல்ல, அவன் ரொம்ப கிளீனா இருக்கிறான். என்ன பண்ணலான்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் நம்ப முடியாது, இருக்கும் இன்னும் கொஞ்சம் தீவிரமா விசாரி, கண்டிப்பா அந்த பாஸுக்கும் அவனுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு சீஃப் சொல்றாப்ல. இங்க ஒரு அடகு கடை ரசீது இருக்கிறதையும் சீஃப் கவனிக்கிறார். இந்த பக்கம் போலீஸ் சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு அவளோட இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது கண்ணை நோண்டி எடுத்திருக்கானுங்களாம். என்னையா நடந்தது, மேட்டரை சொல்லியா, அமைதியாவே இருந்தனா பிடிச்சி உள்ள போட்டுருவோன்னு விசாரணை பண்றாங்க. இவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பக்கம் போலீஸ் சீஃப் அடகு கடையா மோப்ப முடிக்கிறாப்ல. ரைட் ஹேண்ட்ல லாக்க போட்டிருப்பாங்க. ஒரு கையை போட்டு இன்னொரு கையில சாப்பிடணுன்றதுக்காக. நான் லெஃப்ட் ஹேண்ட் எடுப்பா, ரைட் கையை திறந்து விட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல லாக்க போடுங்க, அப்பதான் நல்லா சாப்பிட முடியுங்கிறாப்ல. உடனே அதுக்காக கையில இருக்கிற அந்த லாக்க அவுக்குறானுங்க. போலீஸ் அடகு கடை வீட்டுக்குள்ள வருது. பார்த்தா அங்க ஒரு டெட் பாடி கிடக்குது, அந்த குண்டரோட டெட் பாடி. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோ பக்கத்திலேயே ஒரு டிரான்ஸ்லேட்டர், சைனீஸ் தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்லேட்டரை பாஸ் அன்னைக்கு தான் வேலைக்கு கூட்டிருப்பாப்ல. அந்த டிரான்ஸ்லேட்டர் உட்காந்துருப்பான். அவன் தான் போலீஸுக்கு வர போன் காலையை அட்டன் பண்றான். யாரா நீன்னு விசாரிக்கிறாங்க. நான் ஒரு டிரான்ஸ்லேட்டருங்க, அந்த பாஸ் இன்னைக்கு ஏதோ வேலைக்கு கூப்பிட்டாரு, என்ன நடந்துச்சு, நீ ஏன்டா போன் எடுக்கிறன்னு கேட்டா ஹீரோ இங்க இருந்து தப்பிச்சிட்டான். இருந்த போலீஸ் எல்லாம் அடிச்சு போட்டு கிளம்பிட்டான். என்ன எதுவும் பண்ணிட்டாங்க, நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு கதறான் அந்த டிரான்ஸ்லேட்டர். அந்த பக்கம் அந்த ஆட்டோக்காரர் கூட சேர்ந்து இந்த பொருளை ஆட்டைய போட்டான்ல பாய் ஃப்ரெண்டு, அந்த குழந்தையுடைய அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு, அவன ஒரு வேன்ல சிலர் கடத்திட்டு போறாங்க. அந்த கடத்தலுக்கு ஒரு பாட்டி உதவி பண்ணும். அதுவும் எப்படின்னு பாருங்க. தம்பி எனக்கு கண்ணு தெரியல, என் பையனோட வேன் நம்பர் 51 சம்திங், அந்த வண்டியில 51 எழுதியிருக்கா, கொஞ்சம் பாருன்னு சொல்ல அவன அங்க வந்து பாப்பான் வேன் பக்கத்துல. ஆமா 51 தான் எழுதிருக்கு, உங்க வண்டி தான் சொல்லும் போதுதான் பின்னாடி வந்து அடிச்சு வேனுக்குள்ள அவனை தூக்கி போட்டு கடத்திட்டு போறானுங்க. அந்த பாட்டிக்கு பக்கத்திலேயே இந்த குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டு போறானுங்க. அப்ப என்ன அர்த்தம், குழந்தைய இந்த கிழவி கிட்ட விக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. இவ என்ன தொழில் பண்றாளோ என்னவோ பயமா கிடக்குது. குழந்தை தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா உங்க அம்மாவை பார்க்கணுமா, என் லக்கேஜை தள்ளிட்டு வான்னு அசால்ட்டா கிளவி போய் சொல்லுது. அம்மா செத்து போனது தெரியாம அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக குழந்தையும் பாட்டிக்கிட்ட பாட்டியோட இடத்துக்கு வந்து சேருது. பாட்டியோட இடத்துல நிறைய பேர் படுத்து கிடக்குறானுங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல. மாடியில தான் உங்க அம்மா இருக்கா வான்னு பாட்டி கூப்பிடுது. நம்பி குழந்தை மேல ஏறுது. உடனே ரூமுக்குள்ள தள்ளி கிளவி கதவை சாத்திடுது. கதவத்தரன்னு கத்தும். ஆனா கிளவி விடலையே. அதே சமயம் இந்த ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கிறாப்லையும் தெரியுது. நிழல் மட்டும் தெரியும். அதன் பிறகு திரும்பி பார்த்தா நிறைய கடத்தப்பட்ட குழந்தைங்க எல்லா பேருமே இந்த ரூமுக்குள்ளதான் அடைக்கப்பட்டு கிடக்குறாங்க. பல குழந்தைங்க, கடத்தப்பட்ட குழந்தைங்க பாவம். இவ அதெல்லாம் பார்த்து பதறி போய் அப்படியே உட்காந்துடுறா. அந்த பக்கம் தப்பிச்ச நம்ம ஹீரோ போனை தூக்கி போட்டு தானே பாச பாக்குறதுக்காக வர சொல்லிருப்பாங்க. அந்த போனை மறுபடியும் அதே இடத்துல போய் தேடி பொறுக்கி எடுத்துறாரு. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து எப்படி நம்ம ஹீரோ தப்பிச்சான்னு காட்டுறாங்க. பல பேர் அடிச்சு போட்டு அசால்ட்டா தப்பிச்சிருக்காரு நம்ம ஹீரோ. 6 போலீஸ் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கான் போல தெரியுது. அப்புறம் அந்த பாஸோட ஃபைலையும் திருடி இருக்கிறானா. யார் யாய் வேணும் யோசிக்கிறாங்க. இவனோட ஃபைல்ல ஒரு
ஒரு 8 வருஷ ரெக்கார்டு வந்து யாருக்கும் தெரியாம மறைக்கப்பட்டிருக்குதுல. இந்த மாதிரி யாருக்கு செய்வாங்கன்னா, நிறைய இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய உளவாளிகள் இருப்பாங்கல்ல, அந்த உளவாளிகள் இல்ல இன்டெலிஜென்ஸ் ஆட்கள், மிலிட்டரி ஆட்களுக்கு மேல இந்த மாதிரி ஒரு லாக்கு போடுறது வழக்கம். அந்த ஃபைலை வந்து மத்த யாரும் பார்க்க கூடாதுன்னு. ஆனா இவன் ஒரு சாதாரண வெகுஜனம், பொதுஜனம். இவனோட ஃபைல்ல 8 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு லாக்கு போட்டிருக்காங்கன்னா ஒன்னும் புரியலையே. வரலாற்று இது முதன்முறைங்கிறாப்ல பேசிக்கிறாங்க போலீஸ். இப்போ அந்த லாக்க உடைச்சு இவனோட டீடைல்ல இந்த போதை தடுப்பு பிரிவு போலீஸ் தெரிஞ்சுக்கணும். மேல இடத்துல போய் கேட்டா அசால்ட்டா கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப எப்படி அவனோட டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குதான். நம்ம ஹீரோவோட இமெயில் ஐடி டீடைல்ஸ் அவங்களுக்கு தெரியும். அதன் மூலமா லாகின் பண்ணி அமெரிக்கால இருக்கிற ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகைக்கு ஒரு இமெயில், ரொம்ப சிம்பிளா நான் ஒன்ன கொல்ல போறேன் அப்படின்னு ஒரு இமெயில். இத போதை தடுப்பு பிரிவு போலீஸே போடுது. சீஃபும் இதுக்கு ஓகே சொல்ல மெயில போட்டானுங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னா, அப்பதான் அமெரிக்கா யாருவன், இவனோட டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே இவங்க நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வேற வழி இல்ல, அமெரிக்காவே கேக்குது, எப்பேற்பட்ட ஃபைலா இருந்தாலும் ஓபன் பண்ணி கொடுத்தாகணும். இப்படித்தான் இவன் ஃபைலை நம்மளால ஓபன் பண்ண முடியும்னு போதை தடுப்பு பிரிவு போலீஸ் அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட தூக்குனவங்க அவனை கட்டி போட்டு சித்திரவதை பண்றாங்க. என்ன கொண்டுராதனே இவன் அழுதுட்டு இருக்கான். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு பேச ஆரம்பிக்கிறான். எல்லா தப்பையும் அந்த ஆட்டக்காரி தான் பண்ணா, நான் பண்ணலங்கிறான் பாய் ஃப்ரெண்ட். இவங்க டவுட் என்னன்னா, அடக்கடை வச்சிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ணனும் தம்பியும். ஏன்னா அவன் அடங்கவே மாட்டேங்கிறான். போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். அவனுக்கும் இவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு விசாரிக்கிறாங்க. இவன் அது எதுவுமே தெரியாதுங்கிறான். கோடாரி எடுத்து சொல்லல வெட்டி போட்டுருவேன்னு மிரட்டுறாரு. தம்பி வெட்டுறதுக்குள்ள அண்ணன் கோடாரியை பிடுங்கி தலையிலேயே ஓங்கி ஒரு வெட்டு வெட்டி கொண்டு போட்டுறான். தேவையில்லாம நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிற இவனுக்கு இதெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்ல, வா சாப்பிடலாங்கிறாரு அண்ணன் அசால்ட்டா. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த பாச போட்டு தள்ளுறதுக்காக அந்த பிலிப்பைன்ஸ் அடியால அமுச்சு வச்சிருக்காங்க அண்ணனும் தம்பியும். அவனுக்கு தனியா அந்த வேலை பாக்குறது தான் பிடிக்குமா. ஒத்தால பாஸோட ஆட்கள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான். பாஸோட வாய்க்குள்ளேயே கத்திய விட்டு ஆட்டுன்னு ஆட்டுறான் அந்த பிலிப்பைன்ஸ் அடியாலு. அவனும் திறமையான ஆளுமல் தான் தெரியுது. இந்த பக்கம் போதை தடுப்பு பிரிவு போலீஸ் அம்மாவோட உடல் உறுப்பு திருடி கொண்டு போட்டானுங்க. பாய் ஃப்ரெண்ட காணோம், குழந்தை எங்க, குழந்தைக்கு என்னாச்சுன்னு சீஃப் யோசிக்கிறாரு. அதே சமயம் சீஃபுக்கு கால் வருது. அந்த லாக்க ஓபன் பண்ணிட்டாங்களாம். நம்ம ஹீரோ சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ போதை தடுப்பு பிரிவு போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சு போல தெரியுது. நம்ம ஹீரோவை பத்தி அந்த பக்கம் பல பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு ப்ரொஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேரு சா டே ஷிகா. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஏஜென்ட்டா ஆர்மி இன்டெலிஜென்ஸ் கமாண்ட் லெவலுக்கு வேலை பார்த்தவனா. 1998 இருந்து 2006 வரைக்கும் 8 வருஷம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கிளாசிஃபைடு மிஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்காக பல வேலைகளை பண்ணிருக்கானா. பல அவார்டுகளையும் அள்ளி குவிச்சதா நம்ம ஹீரோ குவிச்சிருக்கிற. நம்ம கவர்மெண்ட் இவன் மூலமா பல வெளியில சொல்ல முடியாத வேலைகளை பண்ணிருக்குது போல தெரியுது. மிலிட்டரியிலேயே ரொம்ப திறமையான ஒரு குழுவுக்கு மட்டும் பயங்கரமான ட்ரைனிங் ஏதோ கொடுத்துருக்காங்களா. அந்த ட்ரைனிங்கையும் அசால்ட்டா பாஸ் பண்ணவே இவனா. இப்படி அந்த பக்கம் போலீஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு வரான். அந்த போனை தூக்கி போடுறான். என்னடான்னா, இங்கதான் அந்த போனை யாருக்கோ வித்துருக்கானுங்க. யாருக்கு இந்த போனை வித்த எனக்கு தெரிஞ்சாருன்னு கேட்டா அடியார்களை விட்டு கடைக்காரன் மிரட்ட பாக்குறான். அடியார்களை எப்படி அடிச்சு போடுறான்னு பாருங்க. நம்ம பைய அடிக்க வரவங்க எல்லாத்தையும் பக்காவா அடிச்சு தள்ளுறாரு. ஓனர் கத்தி அடிக்க போனா இவன் அடிக்கிற கத்தி அவன் வாய்க்கு பக்கத்துல குத்திக்கிட்டு நிக்கும். பயந்தே போயிடுவான். சொல்லு, யாருக்கு இந்த போனை வித்துன்னு கேட்டா, அட் அ டைம்ல 12 போனை அன்னைக்கு அவன் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போனானா. அவன் ஒரு அறுவடை பண்றவனா, ஹார்வெஸ்டரா. என்னத்தரா அறுவடை பண்ணுவான்னு கேட்டா, உடல் உறுப்புகளை விற்கிற பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுன்னு அந்த கடை முதலாளி எடுத்து சொல்ற. போனை வாங்கினவங்க டீட்டெயில் இப்போ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்ல போனா இந்த உடல் உறுப்புகளை வெட்டி எடுக்கிற பிசினஸ் பண்றது அந்த பாஸ் கிடையாது. அவர் ஒன்லி போதை பொருளை மட்டும் தான் டீல் பண்றாரு. ஆனா இந்த அண்ணனும் தம்பியும் சேர்ந்துதான் உடல் உறுப்பு பிசினஸையும் பண்றாங்க போல தெரியுது. தம்பிகாரனோட ஆட்கள் இங்க லூட்டி அடிச்சுக்கிட்டு இருக்க, ஒரு பொண்ணுக்கு அவளுக்கே தெரியாம மயக்க மருந்த கலந்து இந்த குடின்னு கொடுக்குறான். இவன் மேல அந்த பொண்ணுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இந்த பக்கம் போலீஸுக்கு அடியாட்களோட நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல ஒரு அட்ரஸ் கிடைச்சு அங்க வந்துட்டு இருக்காங்க. அதே அட்ரஸுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்துட்டான். அந்த கடை முதலாளி இந்த அட்ரஸ் தான் காட்டி இருக்கிறான். கூடவே ஏதோ ஒரு கார்டையும் கொடுத்துருப்பாப்ல. அந்த கார்டை காமிச்சதும் உள்ள அலோவ் பண்றாங்க. லிப்ட்ல அண்ணங்காரனும் அதே சமயம் ஏறான். என்ன தம்பி, முத தடவை இங்க வர்றியா அப்படின்னு அண்ணங்கார விசாரிக்கிறான். அண்ணன் தம்பிக்கு போனை போட்டு, இந்த இடத்துல அழகான பொண்ணுங்க யாருமே இல்ல, வேற இடத்துக்கு போலாண்டா வாடா அப்படின்னு லைட்டா சிக்னல் கொடுக்குறாரு. கடை முதலாளியும் உள்ள அனுப்பிச்சு வச்சிருப்பான். உங்ககிட்ட இருந்து போன் வாங்கின அந்த பையில கண்டுபிடிச்சது எனக்கு போன் பண்ணுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பார் போல. கண்டுபிடிச்சதும் போனை போட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பாத்ரூம் பக்கம் வா அப்படின்னு இவன் கூப்பிடுறான். பார்த்தா நம்ம பையன் வந்துட்டான். இவன் தான் யாது அப்படின்னு காட்டி கொடுத்துட்டு செல்போனை வித்து அந்த கடைக்காரர் கிளம்பி போயிடுறாரு. இவன் கையில ஒரு துப்பாக்கி அதுக்கு பேரானது கத்தியா, கத்தி எடுத்துட்டு கெத்து காமிக்க வந்தா அதே கத்திய வச்சு அவன் ஷோல்டர்லயே ஓங்கி ஒரு குத்து. அந்த குழந்தை எங்க அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். இன்னும் ஆழமா இறக்கி விட்டாரு. அதே சமயம் போலீஸ் சீஃபும் அதே இடத்துக்கு வந்து சேர்றாரு. விசாரிச்சு பார்த்தா அந்த குழந்தைய இவங்க ஒரு கிழவிக்கு வித்துறது தெரிய வருது. ஆன்டி நெஸ்ட்
நெஸ்ட்ங்கிறாங்க. அதென்ன ஆன்ட் நெஸ்ட் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு தெரியாது போல இந்த அடியாளுக்கு. அந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு இவன் சொல்லுவான். எங்கடா அந்த அண்ணன் தம்பின்னு கேட்டா சொல்ல தயங்குவான். இன்னும் ஓங்கி ஒரு குத்த சரி நான் காட்டி கொடுத்துறேன்னு ஒத்துக்கிறான். அதே சமயம் அந்த பிலிப்பைன்ஸ் அடியாளு அவன் துப்பாக்கியோட கண்ணாபின்னான்னு சுடுறான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ எஸ்கேப். அங்க ஏகப்பட்ட பாத்ரூம் இருக்கும். எல்லா பாத்ரூமோட கதவுகளையும் சுடுறான். சந்தேகப்படக்கூடிய கதவுகள் எல்லாத்தையும். இப்படியே சுட்டுக்கிட்டு இருந்தா தோட்டா காலி ஆயிடுமா இல்லையா? அதனால பூட்டி இருக்கிற கதவுகளை மட்டும் சுட்டு திறந்து பார்த்தா உள்ள ஒரு லேடி உட்காந்துருக்கும். அதை தான் சுட்டு கொண்டு இருக்கான். அந்த பக்கத்துல வந்து ஓங்கி ஒரு அடி அந்த பிலிப்பைன்ஸ் ரவுடிய அவன் கையில இந்த துப்பாக்கியை தட்டி விட்டாச்சு. அடுத்து அந்த பிலிப்பைன்ஸ் அடியாளுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடுவுல ஒரு அருமையான சண்டை. மாத்தி மாத்தி கழுத்தை பிடிச்சிட்டு இருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த பிலிப்பைன்ஸ் ஆளு நல்லா தான் சண்டை போடுறான். இவர் அடிச்சடியில கதவே பிஞ்சு போச்சு. 2 அடி கொடுத்தா 2 அடி ஹீரோ வாங்குறாரு. மாத்தி மாத்தி பிளாக் பண்ணிக்கிறாங்க அடிச்சுக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல தூக்கி கண்ணாடியில ஓங்கி ஒரு இடி நம்ம ஹீரோ. ஆனாலும் அடங்க மாட்டேங்கிறான் அந்த பிலிப்பைன்ஸ் அடியால். துப்பாக்கியை ஓடி போய் எடுத்துட்டான். இவரு நல்ல வேலை பாத்ரூம் பக்கம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஆனா ரத்தம் தெரிக்குது. மேபி குண்டடி பட்டிருக்கலாம். ஒரு கோடாரி எடுத்து இவர் பதிலுக்கு அடிக்கிறாரு. அதுக்குள்ள தோட்டா காலியா போச்சு. அதனால பிலிப்பைன்ஸ் ஆளு பார்ட்டி நடக்கிற இடத்து பக்கம் ஓடி ஒளிஞ்சுக்கிறான். எதுக்கு 2 பேர் நிக்கிறானுங்க. 100 கணக்குல பல பேர் இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம ஹீரோ கையில கோடாரி, அவங்க கையில கத்தி. அதே சமயம் அண்ணங்காரங்க வந்து நிக்கிறான். போலீஸ் சீஃப் அந்த பக்கம் வந்ததும் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு போனை தூக்கி போட்டு அந்த போன்ல பேசுறான்னு சொல்லி கிளம்பிடுறானுங்க. நம்ம ஹீரோ உடனே ஓடி போய் அந்த போனை எடுத்துறான். அதே சமயம் செஃப் அந்த பக்கத்தை பார்த்துட்டு செஃப்ங்கிறேன் சீஃப் போலீஸ் சீஃப் அதை பார்த்துட்டு அந்த பக்கம் ஓடியாரார். தம்பிகாரன் அடியாட்களோட அண்ணனோட வண்டியில ஏறி தப்பிச்சிட்டானுங்க. பின்னாடியே விரட்டி ஓடியாராப்ல. ஏற்கனவே நடந்த சண்டையில குண்டடி பட்டு இருக்கும் போல தெரியுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓட முடியாம உட்காந்துறான். அங்க ஒரு கார் இருக்கும். அந்த கார்ல ஏறி தப்பிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள போலீஸ் அந்த காரை சுடுறாரு. வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு நம்ம ஹீரோ. அடிபட்ட இடத்துல இருந்து ரத்தம் ஒழுகுது. ஏண்டா அடகு கடை ஏண்டா படுத்துறன்னு அடகு கடை போன் பண்ணும்போது அண்ணன் பேசுறான். ஏண்டா அந்த குழந்தையுடைய அம்மாவை கொன்னீங்கன்னு கேக்குறாப்ல. பணத்துக்காகங்கிறாங்க. சரி குழந்தை என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா ரொம்ப திமிரா பேசுவான். அந்த குழந்தை இருக்கிற இடத்தையும் சொல்ல மாட்டான். மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆளு இங்க பாரு இன்னைக்கு மட்டும் தான் நான் உயிரோட இருப்பேன், நீயும் இன்னையோட செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாப்ல. என்ன போனை கட் பண்ணிட்டான் பேசிட்டே இருக்கும்போதுன்னு அண்ணன் முழிக்கிற. இந்த பக்கம் வேற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து போதை தடுப்பு போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் நீங்க சொதப்பிட்டீங்க, அதனால இந்த கேஸை நாங்க எடுத்து நடத்த போறோம், நீங்க ஒதுங்கிக்கங்கறாங்க. ஆனா சீஃப் ஒத்துக்கல. உண்மையிலே நீங்க வந்தது போதை தடுப்புக்காகவா இல்ல நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அவங்களுக்குள்ள மோதிக்கிட்டு இருக்காங்க. 2006ல நம் நாட்டோட டேட்டா ஒண்ணு பல கோடி பெரும்பான்மை கொண்ட டேட்டாவை வெளிநாட்டுக்கு யாரோ வித்துட்டாங்களாம். அந்த டேட்டாவை ரெக்கவரி பண்ணி கொண்டு வர பொறுப்பு நம்ம ஹீரோக்கும் இன்னொருத்தவருக்கும் கொடுக்கப்பட்டதான். அவங்க 2 பேரும் இந்த வேலை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. இப்படி எல்லாம் பிளாஷ்பேக் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ தன்னோட நண்பர் ஒருத்தவங்கிட்ட உதவி தேடி வந்திருக்கான். அடிபட்டு கிடக்கிற உள்ள போய் கிடக்கிற அந்த குண்டை அழகா அவரு எடுத்துறாரு. அப்புறம் காயத்துக்கு கட்டு போட்டு விடுறாரு. அப்பதான் நம்ம பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகி கொண்டாட்டி இருக்கிறா. அவ இப்போ கருவுற்று இருக்கிறா. பிரெக்னன்ட் ஆயிருக்கிறாளாம். ஸ்கேன்ல கருவை பார்த்து நம்ம ஹீரோவும் ஒய்ஃபும் சந்தோஷப்படுறாங்க. பிறக்காத குழந்தைக்காக பார்த்து இவன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவ கார்ல காத்துக்கிட்டு இருப்பா அவனுக்காக. அதே சமயம் போன் வருது. இல்ல SMS தான் வருது. 6413 ஒரு SMS. அதை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய லாரி ஒண்ணு படு வேகமா வந்து நம்ம ஹீரோவோட காரை அப்படியே இடிச்சு தள்ளும். உள்ள பொண்டாட்டி குழந்தை எல்லாம் செத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவனையும் சுட்டுருவாங்க. ஆனா அதே சமயம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் இவனை காப்பாத்திடுறாங்க. கொலையாளிய சுட்டுட்டு கதறி அழுவான். தான் உடம்புல ஏற்பட்டிருக்கிற காயத்துக்காக இல்ல, அந்த பக்கம் பொண்டாட்டி புள்ள செத்து போச்சேன்ட்டு. இதெல்லாம் பிளாஷ்பேக். இழப்புகள் நிறைய நம்ம ஹீரோ சந்திச்சிருக்கான். புல்லட்டை எடுத்த ஃப்ரெண்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறியா என்னன்னு கேட்டா இவன் அதே சொல்லாம எனக்கு துப்பாக்கி தேவைங்கிறாரு. 3 வருஷத்துக்கு பிறகு நீ என்ன பாக்குற, என்கிட்ட கேக்குற வார்த்தை என்னடா துப்பாக்கி வேணும்னு கேக்குற. துப்பாக்கி வேணும், தோட்டா வேணும், நிறைய வேணும்னு வேற நம்ம ஹீரோ கேட்டு வச்சிருக்கான். நீ ரெஸ்டடு நான் பாத்துக்கிறேங்கிறாரு ஃப்ரெண்டு. இவனும் காத்து கிடக்குறான். ஃப்ரெண்டு வெளியில போனவர் வந்துட்டாப்ல. ஒரு பெரிய லாரியை ஓட்டிட்டு ஃப்ரெண்டு வந்து பக்கத்துல உட்கார்றாரு. அன்னைக்கு 1 இன்ச் உயரமா அந்த தோட்டாவை உடம்புல இறங்கி இருந்தா நீ செத்து போயிருப்ப தெரியுமாங்கிறாரு ஃப்ரெண்டு. நீ என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அதை தயவுசெய்து பண்ண வேண்டாங்கிறாரு ஃப்ரெண்டு. நான் ஒரு ஆளை கண்டுபிடிக்கணுங்கிறான். கடந்த சில நாட்களா தான் அந்த குழந்தைக்கு எனக்கும் பழக்கம். ஆனாலும் அந்த குழந்தையுடைய முகம் என்னால மறக்க முடியல. அவளோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபியாவது எடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு வருத்தப்படுறாரு. அடுத்து பார்த்தா அந்த குழந்தைய வச்சு ஏடிஎம்ல இருந்து $8000 பணத்தை அந்த கிழவி எடுக்க வச்சிருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் எல்லா ஏடிஎம்லயும் கேமரா இருக்கும். அவங்களோட முகம் எதுலயும் பதிஞ்சிட கூடாதுன்னு இப்படி குழந்தைகளை பயன்படுத்துது அந்த கிழவி. அப்புறம் இந்த பக்கம் கடற்காரரையும் பிடிச்சி உட்கார வச்சு விசாரணை பண்ணதுல கடற்காரனும் இந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ பத்தி எடுத்து சொல்றாப்ல. ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம பைய அழகா முடிவெட்டுறாங்க. பழைய ஏஜென்ட் ஸ்டைல்ல முடிவெட்டுறான். கேட்டாப்லயே துப்பாக்கி நிறைய தோட்டாக்களும் கிடைச்சிருச்சு. கடக்காரன் தான் போன போடுறான். போன போட்டு எப்பா எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லைன்னு போலீஸ்காரங்க கிட்ட சொல்லுப்பா, என்ன பிடிச்சு வச்சிருக்காங்கிறாரு. அதே சமயம் சீஃப் போனை வாங்கி பேசுறாப்ல. சாட்டே ஷிக் அப்படின்னு பேரை கரெக்டா சொல்றாரு. பாரு நீ எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் ஆபீசரா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு ட்ரைனிங் உனக்கு கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, என் ஸ்டேஷன்ல இருந்து நீ தப்பிச்சு போயிருக்கல, உன்னை நான் பிடிப்பேங்கிறாரு சீஃப். அப்புறம் அந்த குழந்தைய நீ தேடிட்டு இருக்கிறேன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்குது. காசான் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏடிஎம்ல இருந்து அவன் நேத்து பணத்தை எடுத்திருக்கிறா, பெரிய பணத்தை. இப்போ நீ
நீ எனக்கு டீடைல்ல கொடு, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லு, அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு நான் உதவி பண்றேங்கிறாரு சீஃப். அப்புறம் நம்ம ஹீரோவும் மேட்டர் சொல்றாரு. அந்த அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க தான் என்கிட்ட ஒரு போரா பாக்கெட்டை கொடுத்து அந்த பாஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. நானும் கொண்டு போய் கொடுத்தேன். அதை உங்ககிட்ட போட்டு விட்டு அவரையே போலீஸ் கிட்ட மாட்டி விட பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையுடைய அம்மாவையும் உடல் உறுப்புக்காக கொன்னுட்டாங்க. இதுதாப்பா எனக்கு தெரிஞ்சது, நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவரு போனை கட் பண்றாரு. இதையெல்லாம் கேட்ட போலீஸ் ஆடி போறானுங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த பிலிப்பைன்ஸ் அடியாலு அந்த குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. இங்க இருக்கிற குழந்தையிலேயே ஒரு குழந்தை தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும். அந்த குழந்தைய நாங்க வீட்டுக்கு அனுப்ப போறோம், நீங்களும் ஒழுக்கமா சொல் பேச்சு கேட்டீங்கன்னா உங்களையும் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு அனுப்புவோம் சொல்லி பாட்டி ஏமாத்துது. வீட்டுக்கு போறோங்கிற சந்தோஷத்துல ஏதோ ஒரு குழந்தை அங்க இருந்து போகுது. அப்படி அந்த போற குழந்தையுடைய விரல்லையும் பார்த்தா நம்ம பொண்ணு நிறைய நெய் பாலிஷ் போட்டு விட்டு டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பா. பிலிப்பைன்ஸ் ஆளோட நெத்தியில அடிபட்டு இருக்குமா, அதுக்கு இவ பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுவா. அதுல கொஞ்சம் அவர் சென்டிமெண்ட் ஆயிடுறாரு. நான் சமத்தா இருந்தா எங்க அம்மாவை என் முன்னாடி நிப்பாட்டுவீங்க இல்ல அப்படின்னு அந்த குழந்தை விவரம் தெரியாம கேக்குது. அந்த பக்கம் ஏர்போர்ட்ல இருந்து ஒருத்தர் இறங்குறா. வீல் சேரை ஒட்டிக்கிட்டு வருவாப்ல. போலீஸ் வந்து ஓங்கி ஒரு எத்து செக் பண்ணி பார்த்தா எல்லாம் எம்டியா இருக்கே அப்படிங்கிறாரு ஒருத்தர். நம்ம சீஃப் அவன் கையில இருந்த அந்த குச்சியை ஓங்கி அடிச்சு உடைக்கிறார். பார்த்தா அதுக்குள்ள போதைப் பொருளை கடத்திட்டு வந்து தெரிய வருது. பிரச்சனை பண்ணாம நீயே வந்தா உனக்கு நல்லதுன்னு சொல்ல அவனும் ஜமத்தா வந்து போலீஸ் வண்டியில ஏறிறான். இவன் ஒரு காலத்துல புள்ள பிடிக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் போல. அதனாலதான் இவனை பிடிச்சிருக்காங்க. அந்த குழந்தையுடைய போட்டோ காமிச்சு குழந்தைய யாரா கடத்திருப்பான்னு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனை முறை டெலிவரி பார்க்க சொல்றதுக்காக ஒரு டாயை கொடுத்து அமிச்சாங்கல்ல, அந்த பொம்மையோட சேர்ந்துதான் அந்த சரக்கையும் கொடுத்துருப்பாங்க பாஸ்கெட்டை கொண்டு போய் டெலிவரி பண்ண சொல்லி. அந்த பொம்மை எங்க கிடக்கும்னு செக் பண்ணி பார்த்ததுல இந்த கேமிங் சென்டர்ல எல்லாம் காசை போட்டு ஏதாவது பொம்மையை தூக்குறாப்ல ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குது. ஆனா அந்த மிஷின் வேலை செய்யலன்னு ஒட்டி இருக்காங்க. அதுக்குள்ள இந்த பொம்மைகள் கிடக்குது. அதை நம்ம ஹீரோ கவனிச்சிடறாரு. அப்ப இங்க இருந்துதான் இந்த பொம்மைகள் எடுத்து அதுல போதைப் பொருளை வச்சு இவங்க கடத்துறாங்களோன்னு அவர் சந்தேகப்படுறார். அதையே நோட்டம் வர்றார். அங்க ஒரு பையன் வருவான். அந்த மிஷினை ஆபரேட் பண்ணி உள்ள இருக்கிற ஒரு பொம்மையை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறான். அப்புறம் மறுபடியும் மிஷின் வேலை செய்யலங்கிற அந்த ஸ்டிக்கரையும் ஒட்டி விடுறான். இதையெல்லாம் நம்ம ஹீரோ கவனிக்கிறார். இந்த பக்கம் மாட்டிக்கிட்ட அந்த அடியாலு குழந்தைகளை எதற்காக அவங்க பயன்படுத்துவாங்கிற மேட்டரை சொல்றான். எறும்பு மாதிரியா. எறும்பு எப்படி இந்த சீனி சக்கரை இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா அப்படியே முதுகுல தூக்கி வச்சுட்டு அப்படியே டெலிவரி பண்றதுக்கு போகுமோ, அதே மாதிரி இந்த குழந்தைகளை அவங்க பயன்படுத்துவாங்களாம் டெலிவரி பண்றதுக்காக. போதைப் பொருளை குழந்தைங்க கடத்திக்கிட்டு இந்த மாதிரி கைமாத்தி டெலிவரி பண்ற மாதிரி எந்த போலீஸும் நீங்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு குழந்தைங்க மேல சந்தேகமே வராதுல்ல. அதனால தான் குழந்தைகளை நாங்க பயன்படுத்துறோங்கிற. மாட்டிக்கிட்டாலும் குழந்தைங்க கிட்ட நீங்க விசாரிச்சா எங்களை எப்படி அதால காட்டி கொடுக்க முடியும்? குழந்தைகளுக்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாது. அதனால டெலிவரி பண்றதுக்காக குழந்தைகளை பயன்படுத்துறதா அவன் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பயல அப்படியே ஃபாலோ பண்ணி வரார். அந்த பொம்மையை ஒரு இடத்துல வைக்க வேற ஒரு குழந்தை அந்த பொம்மையை எடுத்துட்டு அப்படியே கிளம்புது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இவனும் போறான். அப்புறம் அதுல இருந்து சரக்கு எடுத்து ஒரு இடத்துல சொன்ன மாதிரியே வச்சுட்டு குழந்தை கிளம்புது. அங்கங்க அவங்க சொல்ற வேலையெல்லாம் குழந்தை பாக்குது. பதிலுக்கு அவங்க பணம் கொடுப்பாங்களான்னு பார்த்தா பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஏடிஎம் கார்டு தான் கொடுக்குறாங்க. அந்த ஏடிஎம் கார்டை போட்டு பணத்தை எடுத்துட்டு குழந்தைங்க வீட்டுக்கு போகும் போல தெரியுது. இப்படி இதே பிசினஸ் இதோ நம்ம ஹீரோ ஒரு பையனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாப்லையா, அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 40-50 அடி தூரத்துல இந்த குழந்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குது பாவம். அப்புறம் ஏடிஎம் கார்டை போட்டு வரிசையா பணத்தை எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த ஏடிஎம் கார்டை மறுபடியும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி அந்த பையனை இவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது போலீஸ் இவனை சந்தேகப்பட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. வேற வழி இல்லாம ஓடி ஆகணும், ஓடிட்டான். போலீஸோ வரட்டிக்கிட்டு இருக்குது. தப்பிச்சு கண்ணா பின்னாடி எங்கெங்கயோ ஓடுறாப்ல. ஆனாலும் ஒரு கட்டத்துல போலீஸ் பிடிக்க அவங்களை அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆறாரு. எஸ்கேப் ஆனவரு அதுவும் பாருங்க மாடியில இருந்து எகிரி குதிக்கிறார். அங்க ஒரு வண்டி நிக்க அந்த வண்டியை எடுத்துட்டு ஓடிடுறாரு. டாக்ஸி வண்டி தான் அது. அந்த குழந்தை ஒரு பக்கம் போச்சுல, அந்த ஏரியா பக்கம் இருக்கிற யாரும் பெருசா பயன்படுத்தாத ஒரு பால் அடைஞ்ச பில்டிங், அந்த பில்டிங்கை சந்தேகப்பட்டு அங்க தேடி வரார். பார்த்தா அங்க அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஏதோ இருக்குது. அதுக்குள்ள வந்து பார்த்தா இங்கதான் அந்த போதைப் பொருளையே தயாரிக்கிறாங்க போல தெரியுது. போதைப் பொருளை தயாரிக்கிறதுக்கு கூட அதே குழந்தைகளை தான் அடிமையா அவங்க பயன்படுத்துறானுங்க. அங்க ஒரு குழந்தை பாருங்க வாங்கி விழுந்துரும். தொடர்ந்து வேலை வாங்கிட்டே இருந்தா தம்பிகாரன் தான் அங்க இருக்கிறான். மாட்டின அவன் குழந்தைய தூக்கி அந்த பக்கம் போடுங்கறான்னு சொன்னதும் அடியால ஒருத்தன் குழந்தைய தூக்கிட்டு போறான். அப்புறம் இன்னொரு ரூமுக்கு சத்தம் இல்லாம வராரு. இந்த ரூம்ல தான் உடல் உறுப்புகளை திருடுவாங்க போல தெரியுது. ஒரு பொண்ணு வளர்ந்துச்சுல, வளர்ந்த பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு அந்த கிழவி கூட்டு போச்சுல, அந்த குழந்தை ஓரளவு வளர்ந்ததும் அதையும் அறுத்து உடல் உறுப்பை எடுத்து வித்திருக்கானுங்க. அந்த குழந்தையுடைய கை விரல்ல நெய் பாலிஷ் போட்டிருந்ததை வச்சு தான் பொண்ணை நெருங்கிட்டோங்கிறத நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறார். இப்படி இறக்கமே இல்லாம குழந்தைகளுக்கு மயக்க ஊசியை போட்டு உடல் உறுப்புகளை அறுக்கிறவ இருக்கான்ல, அவன் மாற்றான். அவன் முன்னாடி இன்னும் நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒதுங்க சொல்லிவிட்டு அந்த பையில சுட்டு கொண்டுறாரு. அவ்வளவு கோவம். துப்பாக்கி சத்தத்தை கேட்டுட்டு தம்பிகாரனும் அடியாட்களும் வெளியில வருவாங்க. அடியால சுட்டு கொண்டுறான். தம்பி எஸ்கேப் ஆகி ஓட பார்த்தா கால்லையே சுடு. அப்புறம் தூக்கி போட்டு பந்தாடுறான். தம்பிகார மாட்டினானா இன்னுதான் இருக்கா ஆப்பு. நல்லா ஆணி அடிக்கிற மிஷினை வச்சு இவனை டார்ச்சர் பண்ணி அண்ணனுக்கு போன் பண்ண வச்சாச்சு. அண்ணனுக்கு போன் போயிடுச்சு. அந்த குழந்தைய கொண்டு வந்து ஒப்பட இல்ல தம்பியை கொண்டுடுவேன்னு நம்ம ஆளு மிரட்டுறான். அடகு கடை நீயா அப்படின்னு கேட்கிறாரு அண்ணன். தம்பியோட கதறல் சத்தமும் கேட்கும். இன்னும் 1 மணி நேரத்துல அந்த
குழந்தை இங்க வரணும், இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்ட, அவன் யாரும் தெரியும்ல, அவன் முட்டி மேல நீ கை வச்சா கூட அப்படின்னு மிரட்டுவார் பாருங்க. மறுபடியும் ஆணி அடிச்சு விட்டுருவான். அண்ணனுக்கு செம காண்டாகுது, பதட்டப்படுறாப்ல. ஆனாலும் அண்ணங்கார அடங்கல. அந்த குழந்தையுடைய கண்ணை நோண்டி எடுக்க சொல்லி உத்தரவு போடுறான். அடா பாவி. அதே சமயம் இங்க பார்த்தா கேஸ திறந்து விட்டுட்டாரு நம்ம ஹீரோ. ஏதோ நூல் மாதிரி எதையோ கட்டி வேற வச்சிருக்காரு. அங்க இருந்த ஒரு சரக்குல ஓட்டையை போட்டு விட்டுட்டு நம்ம ஆளு கிளம்பி போயிட்டார். அவன் பதறிக்கிட்டு இருக்கான். அந்த டிராப் கரெக்டா ஒர்க் ஆகுது. விளக்கு மேல வெயிட் போட்டு இது பண்ணிருப்பான் போல. விளக்கு நகண்டு கீழே விழும்போது மொத்தமும் பத்திக்கிட்டு வெடிச்சு செதறுது. சீஃபுக்கு அதே சமயம் நம்ம ஹீரோ போனை போட்டிருப்பாரு. அந்த வெடிச்சத்தை கேட்டு சீஃப் அதிர்ந்து போவாப்ல. அங்க இருந்த குழந்தைகள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ காப்பாத்திட்டாரு. அந்த குழந்தைகிட்டே போனை கொடுத்துட்டு, பேசு, போலீஸ் உங்களை வந்து நல்லபடியா கூட்டிட்டு போகும், நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போறீங்கன்றாரு. குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பக்கம் இன்னொரு டாக்டர் இருக்கிறான். அந்த டாக்டர் கிட்ட குழந்தைய நம்ம பிலிப்பைன்ஸ் அடியால் தான் கூட்டு வந்திருக்கான். எங்க அம்மாவை பார்க்கலான்னு கூட்டு வந்தீங்க, எங்க அம்மா அங்கன்னு கேட்டா, அந்த டாக்டர் அவனை போதைக்கு வேற அடிமையாக்கி வச்சிருக்காங்க. போதைக்காக அவன் எதை வேணாலும் செய்வான். உங்க அம்மாவோட இதயத்தை நான் அப்படிதான் வெட்டி எடுத்தேன், என் கையில தான் அந்த இதே இருந்தது இப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தையோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, பாவம். என் அம்மா சாகல இல்ல, இந்த ஆளு போய் தானே சொல்றான் அப்படின்னு கேட்டா, பிலிப்பைன்ஸ் ஆளு எதுவுமே சொல்லல. உடனே இவ அழுக ஆரம்பிச்சுட்டா. டப்புனு மூக்குல அனஸ்தீசியாவை போட்டு மயக்கமடைய செய்யறானுங்க. இந்த பக்கம் கிளவிய புடிச்சிட்டாங்க. கிளவி கிட்ட வேலை பார்த்த ஆட்களையும் புடிச்சிட்டாங்க. மேல இருந்த ரூமை கண்டுபிடிச்சு மேல போனா ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்கிறாங்க. பாட்டியை விசாரிச்சதுல யாரோ ஒரு டாக்டர் 500 உடல் உறுப்புகளையாவது வெட்டி எடுக்கணும், 500 பேரோட உடலை வெட்டி உடல் உறுப்புகளை எடுக்கணும், அதை ஒரு சாதனையா பண்ணணும்னு போதையில பேசி திரியிறானா. அவனைத்தான் நம்ம அடுத்து பிடிக்கணும்னு போலீஸ் முடிவு பண்ணுது. அதுக்குள்ள குழந்தைக்கு அனஸ்தீசியாவை ஏத்திட்டான் அந்த டாக்டர். கையில கத்தியும் எடுத்துட்டான். கண்ணை நோண்டி எடுக்க போற சமயம் அப்படியே அங்க சீனு கட்டு. தம்பிய மிரட்டி அண்ணனோட இடத்த நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஒத்தாலா வந்து நிக்கிறார். ஏகப்பட்ட அடியாட்களோட அண்ணன் காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த குழந்தை யாரா உனக்கு, ஏன்டா அந்த ஒரு குழந்தைக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு அண்ணன் கேட்பான். என் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு அப்படின்னு அசால்ட்டா சொல்லுவாரு நம்ம ஹீரோ. எல்லாம் சிரிக்கிறானுங்க. பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுப்பியா, எங்கடா என் தம்பின்னு கேட்டா, அந்த பொண்ணு எங்க கேட்கிறாரு நம்ம ஹீரோ. அப்ப ஒரு பாட்டில் எடுத்து காட்டுறான். இந்த அப்படி அப்படின்னு உருட்டி விடுறாரு. பார்த்தா அதுல 2 கண்ணை நோண்டி எடுத்திருக்கானுங்க. அந்த பொண்ணோட கண்ணு தான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஆடி போறாரு. ஆடி ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. எங்கடா என் தம்பின்னு கேட்பான். டப்புன்னு துப்பாக்கி எடுத்தவன் கண்ணா பின்னான்னு அடியாட்களை சுட்டுத்தல ஆரம்பிக்கிறார். பிலிப்பைன்ஸால துப்பாக்கியை சுட பார்க்க பார்த்தா அவரையுமே சுட்டத்தல பாக்குறான். அண்ணங்கார அதுக்குள்ள ஒரு ரவுடியை குறுக்கால விட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான். பிலிப்பைன்ஸாலோட கையில சுடப்பட்டு இருக்கும். 2 பேரும் மாத்தி மாத்தி சுடுகிறானுங்க. நம்மளால சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்கள போட்டு பொழந்து எடுக்கிறாரு. பிலிப்பைன்ஸால சுட்டுத்தல பாப்பா அடியால் மேலதான் படும். அவனோட தோட்டாவும் காலி ஆயிடும். அடுத்து என்ன, தோட்டாக்கள் காலியா பிறகு கத்தி சண்டை தான். அதுவும் பல பேரை குத்தி கிழிக்கிறாப்ல. கண்ணா பின்னான்னு பல பேரை குத்தி கிழிக்கிறார். அதுவும் அவ்வளவு அழகா நேர்த்தியா சண்டை போடுவாப்ல. ஒவ்வொருத்தரா வெட்டி சாக்கிறார். இன்னும் ரொம்ப நேரம் ஆகல, சில வினாடிகள்ல அங்க இருந்த பல பேர் செத்து போயிட்டானுங்க. அந்த கண்ணு கொஞ்சம் பக்கத்துல கிடக்கும். அதை எடுக்கலாமேனு போனா அதையே யாரோ சுட்டு தள்ளுறாங்க. யாரே அது? சாட்சாத் நம்ம பிலிப்பைன்ஸ் அடியால் தான். இந்த பக்கம் அண்ணங்காரனோ தாங்கிட்ட இருக்கிற படத்தெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறார். பிலிப்பைன்ஸ் ஆளு நினைச்சா துப்பாக்கியால இவனை சுட்டிருக்கலாம். ஆனா அப்படி செய்யாம துப்பாக்கி வச்சுட்டு நானும் பெரிய ஆளுன்னு கெத்து காட்டுறதுக்காக கையில கத்தி எடுத்துட்டு ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு வரார். சும்மா 2 பேரும் மாத்தி மாத்தி பிளாக் பண்ணிட்டே இருக்காங்க. கத்தி பயங்கரமா கைமாறுது. அருமையான சண்டை. ஒரு கட்டத்துல கத்தி நம்ம ஹீரோ கைக்கு வர அந்த அடியால கண்ணா பின்னான்னு குத்தி கிழிக்கிறாப்ல. அவ்வளவுதான், பிலிப்பைன்ஸ் ஆளு அவுட். சோலி முடிஞ்சு போச்சு. அடுத்து பணத்தெல்லாம் எடுத்து டிக்கில வச்சாச்சு. கரெக்டா அப்ப அடியால சுட்டு கொண்டுறாரு நம்ம ஹீரோ. வண்டிக்குள்ள இருக்கிற அண்ணங்கார உடனே வண்டி எடுத்துட்டு தப்பிச்சு போக பாப்பான். கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுறாப்ல. அப்புறம் கார் டயரை சுட்டதோ காரு ஏட்டிக்கு பிட்டியா போய் எங்கேயோ முட்டிக்கிட்டு நிக்குது. மெதுவா நடந்து வராப்ல. இன்னொரு டயரையும் சுட்டு தள்ளிட்டான். வேற வழியே இல்லாம போலீஸுக்கு போனை போட்டு ஒருத்த சுட்டுக்கொள்ள பாக்குறான். என்ன காப்பாத்துக்கணும் போனை போட்டுட்டு இருக்காரு அண்ணங்கார. மேல ஏறி சுட்டா புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி போட்டிருக்கான் போல வண்டியில. தோட்டா உள்ள போகல. மரண பயம் தெரியுது அவங்கிட்ட. முடிஞ்சா சுடுறா பாப்போம், போலீஸ் வந்துட்டு இருக்காங்கடா, நாங்க இருந்து நகர போறது இல்லைன்னு சொன்னா புல்லட் ப்ரூஃப் ஒண்ணு ஆகாதுன்னு அண்ணங்கார ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிகளை எப்படி சேதப்படுத்தணுங்கிறது நம்ம ஹீரோக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அந்த மாதிரி பல வேலைகளை பார்த்தது இவன். ஒரே இடத்துல துப்பாக்கியை பயன் பண்ணி கண்டினியூவா சுடும்போது அந்த கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமா குட்டடி படுற இடத்துல ஓட்டையை உருவாக்கும். கிட்டத்தட்ட ட்ரில்லிங் பண்றாப்ல. துப்பாக்கியை வச்சே ட்ரில் பண்ணி நல்லா ஓட்ட கிடைச்சதும் அந்த பையில சுட்டு கொண்டுறார். நெஞ்சுக்கு பக்கத்துல குண்டடி பட்டிருக்கும். இன்னும் ஒரு தோட்டா தாண்டா அப்படின்னு சொல்லி அடுத்த தோட்டால ஆளை தெறிக்க கொண்டுறாப்ல. ஆனாலும் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியலன்னு வருத்தம் தான். அந்த குழந்தையோட ஞாபகமா தான் இருக்கும் இவனுக்கு வாழவும் பிடிக்கல. பேசாம சுட்டுக்கிட்டு செத்துடலாமான்னு கூட யோசிக்கிறான். அதே சமயம் குழந்தையோடைய சத்தம் கேட்கும். இந்தாரியா, யோ இந்தாரியான்னு. என்னடான்னு திரும்பி பார்த்தா குழந்தை உயிரோட வருதுங்க. கண்ணெல்லாம் நோண்டி எடுக்கல. ஆம்புலன்ஸுக்குள்ள இருந்து குழந்தை அழகா இறங்கி வந்திருக்கு. என்ன காப்பாத்த தான் வந்தியா அப்படின்னு கேக்குது அந்த குழந்தை. என் பக்கத்துல வராத, அங்கேயே இரு, இல்லனா ஓ மேலேயே ரத்தக்கரை ஆயிடுங்கிறாப்ல. இப்பயும் சாகனம் தான் முடிவெடுக்கிறார் போல. ஆனா குழந்தை பேச்ச கேட்காம குடு ஓடியாந்தா அவனை கட்டி பிடிச்சுக்குது. எனக்காக தானே வந்த நீன்னு கட்டி பிடிச்சு கதறுது. விடமாட்டேங்குது அவனை. இனி தனக்காக இல்லைனாலும் அந்த குழந்தைக்காவது நம்ம ஹீரோ உயிரோட வந்தாகணும். அடுத்து என்ன நடந்திருக்குன்னு காட்டுறாங்க. பார்த்தா டாக்டர் ஒருத்தவர் இருந்தால
அவனோட கண்ணை தான் காணோம். என்ன இருக்குன்னா, குழந்தைய காப்பாத்துறதுக்காக குழந்தை மேல கொஞ்சம் அக்கறை காட்டினா நம்ம பிலிப்பைன்ஸ் அடியாளு அவன் அந்த டாக்டரோட கண்ணையே நோண்டி எடுத்திருக்கான். குழந்தையோட கண்ணுன்னு போய் சொல்லி அண்ணங்காரங்கிட்ட கொடுத்துருக்கான். குழந்தை இப்படிதான் தப்பிச்சிருக்குது. அப்புறம் போலீஸ் வருது, நம்ம பையில அரெஸ்ட் பண்ணுது. குழந்தை அவனையே பாத்துக்கிட்டு இருக்க, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சீஃப் குழந்தையும் அவன் பக்கத்திலேயே கொண்டு போய் உட்கார வைப்பான்னு சொன்னதும் இவங்களுக்கு சந்தோஷம். உள்ள குழந்தை இருக்கிறதுனால சீஃப் சிகரெட் கூட அடிக்காம இருக்கிறார். குழந்தை அவன் மடியில அழகா தூங்கிக்கிட்டு இருக்குது. நான் கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா அப்படின்னு அவன் கேட்கறான். அடுத்து மொத்த பேரும் எங்க வந்து நிக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கடை இருக்குல்ல, அந்த கடை கிட்ட தான் வந்து நிக்கிறாங்க. ஏகப்பட்ட போலீஸை பார்த்ததும், பாப்பா இப்ப என்ன பாப்பா பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு அவரு கேட்பாரு. கடைக்கு போய் அவளுக்கு வேண்டிய எல்லா ஐட்டங்களும், படிப்புக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும், பேக் உட்பட வேண்டிய எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறான். அன்னைக்கு நீ யாருங்கிறதே தெரியாத மாதிரி நான் நடந்து போனேன்ல, அதுக்கு சாரின்னு சாரி கேட்டுக்கிறாப்ல. உன்னை பாத்துக்க வேற ஆள் இல்ல, இனி நீயா தான் இருக்கணும், சமத்தா இருக்கணும், தனியா தான் வளரணும், கடைசியா அவன் ஒரு தடவை கட்டிப்பிடிக்கணுமான்னு கேட்பா. உடனே குழந்தை கைகளை தூக்கி அழகா ஓடியாந்து அவனை கட்டிப்பிடிக்கும். இவன் ஜெயிலுக்கு போறான் இல்லையா, அதனால குழந்தைக்கு படிப்புக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்க அவர்களோட அந்த பாச போராட்டத்தை காமிச்சு அப்படியே படத்தை அந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. சூப்பரா இருந்ததுல. வேற ஒரு அருமையான கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.